தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவை அன்னைக்கு சசிகலா அம்மையார், செங்கோட்டையன், ஓபிஎஸ் சந்திச்சிருக்காங்க. டிடிவி தினகரனும் சந்திச்சிருக்கிறாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக அரசியலில் பேசப்படுது. 2026 தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு 6 மாதத்தில் அது அறிவிச்சிருவாங்க. அது தேர்தல் தேதி முடிவாயிடும். இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சசிகலா அம்மையார், செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் சந்தித்தது, இவர்கள் இணைந்தது அதிமுகவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன மாதிரியான பின்விளைவை உருவாக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பேசலாம். அதிமுக ஒருங்கிணையணும், அப்போ தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகளையும் சரி. அப்படி சொன்னவங்க நிறைய பேரை கட்சியை விட்டு நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவராக இருக்காங்க. கடைசியாக செங்கோட்டையன் அவர்கள் பேசினார், அவரை முக்கியமான பொறுப்புகளிலிருந்து நீக்கிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மாடி எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கு என்ன தேவைங்கிறத அவர் உணர மாட்டேங்கிறார். அதிமுக வெற்றி பெறுவதற்கு இப்போ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணும், கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஒரு இப்போ புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சியை அவர் சொல்கிறார். உங்கள் கட்சியை ஒருங்கிணைச்சாலே இன்னொரு கட்சியை நாடாக தேவையில்லை, அதிமுக ஒருங்கிணைச்சாலே போதும். அதிமுக டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ், சசிகலா அம்மையார், இப்போ செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு. இவங்களை ஒருங்கிணைச்சாலே அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட்டணிக்கெல்லாம் கட்சி வரும், பிஜேபி இருக்குது, மற்ற கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வரும், மும்முனை போட்டியாயிரும். விஜய் தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் ஒரு அணி, இங்கே அதிமுக தலைமையில் ஒரு அணி, மும்முனை போட்டியாக இருக்கும். 4வது சீமான் இருப்பார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி யோசிக்காமல் நான் சேர்க்க மாட்டேன்னா அப்போ தோற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும். ஒரு பாடம் கற்றுக்கணும் அரசியலில். 8 வருஷமாக அவர் பொதுச் செயலாளர் இருக்கார், பெரிய வெற்றியே பெறலை. அப்போ கட்சி அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இதில் என்ன அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைமை பொறுப்பை பிரிச்சுக்கிட்டு 2026 தேர்தலில் சந்திக்கிறது தான் அது கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா இப்போ இவங்க 4 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால, இப்போ டிடிவி, சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் போன்றவர்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்தா தான் இது முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஐயா செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவரும் அதில் சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு அதிமுகவாக தான் பார்க்க முடியும். இப்போ இந்த 4 தலைவர் இருக்காங்கல்ல, இப்போ அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கிறாரு. இந்த மாதிரி தலைவர், அதுக்கு அரசு வெளியில் மக்களுக்கு நன்கு அறிமுகமான தலைவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு ஆக்கமான பூர்வமான தலைவர் இந்த பக்கம் இருக்கிறதுனால அதிமுக 2வது அணி மாதிரி போயிடும். இதுதான் அதிமுகவை பார்க்கப்படும். இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால இப்போ செங்கோட்டையன் இருக்கார், செங்கோட்டையனுக்கு சில எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இங்கே வருவாங்க. அப்படி வரும்போது இப்போ கொங்கு மண்டலத்திலேருந்து அதிமுக செங்குத்தா பிளக்கும் இந்த பக்கம் வருவாங்க. இன்னும் எலெக்ஷன் வருகிற போது சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் நிர்வாகிகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நிர்வாகிகளுக்கு என்ன செய்யும், உங்களுடைய இந்த ஆளுமை கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது எல்லாரும் நம்பக்கூடியதாக இருக்காங்க அதிமுகவில். அப்போ அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அணிக்கு மாற வாய்ப்பு இருக்குது. அதுபோக ஏற்கனவே கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திரு எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் வைத்து நத்தன் விஸ்வநாதன் போன்றவர்களாம் இருக்கிறதாகவும், அவங்க போய் எடப்பாடியை போய் சந்தித்து பேசுனதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ ஆங்காங்கே 2ஆம் கட்ட தலைவர்களும் அதிமுகவை ஒன்று சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது, செங்கோட்டையன் போன்ற மக்கள் செல்வாக்குள்ள, அது கொங்கு மண்டலத்தில் மக்கள் செல்வாக்குள்ள எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அண்ணன்கிட்டு சசிகலா அம்மையார் தலைமை ஏற்று வரும்போது அதிமுக கொஞ்சம் ஆட்டம் காணத்தான் செய்யும். அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் வேறு வழி இல்லை, இந்த பக்கம் போனால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைக்கு வருவார்கள்.
அப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்கும். செங்கோட்டையன் மூலமாக நடக்கும், சசிகலா அம்மையார் மூலமாக நடக்கும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக. சரி, கட்சி வெற்றி தான் முக்கியம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கட்சியை இணைப்போம் என்று அந்த அதிகாரத்தை பகிர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம் என்று இறங்கி வந்தால் அவருக்கும் நல்லது தான். ஏன்னா அவருக்கும் உண்ட மரியாதை கொடுப்பாங்க, அவருக்கான போஸ்டிங் என்ன அதெல்லாம் ஒதுக்குவாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதும் வீம்பு பிடித்தார். ஏன்னா முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் இங்கே வரல, இப்போ செங்கோட்டையன் வந்துட்டார். செங்கோட்டையன் அவர்கள் சாதாரண ஆள் இல்லை, அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது. அவர் ஜெயலலிதா அம்மாவுக்கே அவர் தான் டூருக்கு போகும்போது வெளியில் போகும்போதெல்லாம் அந்த ப்ரோக்ராம்லாம் போட்டு கொடுத்தது. அவருக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு வலதுகரமாக அவரும் இருந்திருக்கிறார். சசிகலா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவுக்கு வலதுகரமாக இருந்தவங்க. ஓபிஎஸ் முன்னாள் துணை முதல்வர், டிடிவி முன்னாள் பொருளாளர் அதிமுக. அப்போ வெயிட்டான ஒரு தலைமையாக இந்த பக்கம் வந்துருச்சு, மாறிடுச்சு அதிமுக 4 பேர் சேர்ந்ததுனால. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமாவது உணர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும், அப்போ ஒன்று சேர்றது தான் வாய்ப்பு என்பதை அவராக ஒருங்கிணைந்து வந்து சேர்ந்து அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு எல்லோரும் சேர்ந்தார்கள் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். இப்போ ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாலும் வரலாம் போல் இருக்கிறது. அவர் இப்போ உள்ள சூழல் அப்படித்தான் இருக்குது. இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு வச்சு எடப்பாடி க்ளோஸ். ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற போது இந்த கட்சி மீண்டும் வெற்றி பெறணும், மீண்டும் கம்பீரமாக மக்கள்கிட்ட போய் சேரணும், ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரணும்னா கட்சி ஒருங்கிணைக்காமல் எந்த கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதுனால இதை நன்கு உணர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த உதயகுமார் பேசுகிறதெல்லாம் அந்த அதிமுக தொண்டர்களை ஏற்றுக்கல. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களோ சிவி சண்முகம் அவர்களோ யாருமே பேசல, எல்லாரும் அமைதியாக தான் இருக்கிறாங்க. இவர் பேசுகிற ஒரு அரசியல் தலைவர் மாதிரியே பேசுகிறாரு, ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி பேசுகிறாப்புல. அவர் பேச்சும் அவர் குரலும் ஒரு தலைவர்னா மக்களுக்கு ஈர்ப்பாகி ஆகா. ஏன்னா இப்போ டிடிவி எப்படி முக்குளத்தூர் ஆதரிக்கிறாங்க, சசிகலா அம்மாவை எப்படி முக்குளத்தூர் ஆதரிக்கிறாங்க, ஓபிஎஸ் எப்படி ஆதரிக்காங்க, ஏன் உதயகுமாரை ஆதரிக்க மாட்டேங்காங்க? தலைவராக உதயகுமாரை ஏற்றுக்கல. அவர் ஒரு அதிமுக கட்சிக்காரர், ஒரு நிர்வாகி, அவ்வளவுதான். ஏன்னா பேசுறது பொய் பேசுறது, மாற்றி மாற்றி பேசுறது, அப்புறம் ஒரு பேசுறதே ஒரு நாகரிகம் இல்லாமல் பேசுறது, ஒரு மீடியாவில் பேசுறதுனாலும் அது எரிச்சல் வருது. இப்போ உதயகுமார் பேசினா எரிச்சல் வருது, அதிமுக காரர்களுக்கு எரிச்சல் வருது. என்னையா பேசுகிறாப்புல, ஒரு எதிர்கட்சி தலைவர் வேறு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ தலைவர் தேவர் கம்யூனிட்டி உள்ள தலைவர் உதயகுமார்லாம் காலத்துக்கு என்றைக்கும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கான தகுதி அவருக்கு கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு ஜெயக்குமாரே முன்னாடி அதிகம் பேசுவார், அவரே பேச மாட்டேங்கார், அமைதியாகிட்டார். ஏன்னா அவருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவங்களாம் பெரிய சீனியர், முன்னாள் ஜபாநாயகராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அதிமுக ஒன்று சேராமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போது இவங்க எல்லாம் சேர்ந்ததுனால எடப்பாடிகிட்டே பேசி பார்ப்பாங்க. எடப்பாடி ஒத்துவலைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கி விட்டு இவங்க மற்ற நிர்வாகிகள் யாராவது வர்றாங்களோ அவங்களை வச்சு தேர்தல் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை எடப்பாடி அணி இங்கிட்டு சசிகலாமா அணின்னு பிரிஞ்சால் கூட அதிகமான வாக்கு வங்கிகளும் அதிகமான தொகுதிகளும் சசிகலாமா அணி தான் வெற்றி பெறும், எடப்பாடி அணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இவங்க திடீர்னு விஜய் அவரோட கூட்டணி வைக்க கூட வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 2 வருஷம் இருங்க நாங்கள் 2 வருஷம் இருக்குன்னு சொல்லி ஆட்சியில் பங்கு மாதிரி இவங்க வெற்றி பெற்றுவாங்க. அப்படி அரசியல் களம் மாறுது. பட் விஜய் கூட போவாங்களா என்னன்னு தெரியாது. இவங்க ஒன்று சேர்ந்துட்டா விஜய்கிட்ட போக மாட்டாங்க, ஏன்னா இவங்க தான் வெயிட் ஆயிடுவாங்களா அதிமுக, திமுகவுக்கு ஈக்குவல் ஆயிருமே, அதிமுக பெரிய கட்சி ஆயிருமே. அப்படிப்பட்ட சூழல் இருக்குது. கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் சசிகலா அம்மையார் போன மாதிரி வெளியே ஒதுங்கி இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வருவாங்க. கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிரான அரசியலை முடிஞ்சளவு பேசி பார்ப்பாங்க. இல்லைன்னா எடப்பாடிக்கு எதிரான அரசியலை செஞ்சு அதிமுகவை கைப்பற்றதற்கான வேலையை செய்வாங்க. இதுதான் நடக்கும். இதை உணர்ந்து கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவராகவே முன் கட்சியை இணைத்து காம்ப்ரமைஸ் ஆகி ஏதோ மனசாவோ நடந்துருச்சு, மறப்போம் மன்னிப்போங்கிறத சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் எடப்பாடி அவர்கள் மீதும் மரியாதை வரும், தொண்டர்களுக்கும் மக்களுக்கும். அதை அவர் உணர வேண்டும்.
இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதை உணர வேண்டும். உதயகுமார்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் போஸ்டிங் கொடுத்ததுனால அதை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கார். அவர் செல்லூர் ராஜுலாம் அதை பேசவே இல்லையே. அவர்களுக்கு கட்சினா ஒரு செல்லூர் ராஜு உள் மனசுலாம் கட்சி இணைந்து தான் இருக்கிறாங்க. எல்லாரும் உள் மனசுலையும் அதுதான் இருக்குது. ஏன்னா அடுத்த தொகுதியில் அடுத்தல சேராமல் அந்த மதுரை மாவட்டத்தில் யாருமே அதிமுகக்காரங்க ஜெயிக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் 2026 தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமியாக ஒன்று சேர்த்தாருன்னா பிரச்சனை இல்லை அவருக்கு. அவர் முடியாதுன்னு சொன்னான்னா கண்டிப்பாக அவரை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது சசிகலா அம்மா தலைமையில். மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம். நன்றி.